ஆல்மோஸ்ட் 5 வருஷத்துக்கு அப்புறமா நிஃப்டி 5% கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் நிறைய பேர் இப்போ ஒரு பேனிக் மோடில் இருப்பாங்க. அடடா திருப்பி கிராஷ் வர ஆரம்பிச்சிருச்சா? கோவிட் மாதிரி பெரிய கிராஷ் ஆகுமா? இல்லை நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பேனிக் மோடில் இருந்தீங்கன்னா பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஒரு கேப் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதில் ஹிஸ்டாரிக்கலாக எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கேப் நடந்திருக்கு, 2%க்கு மேலே 3%க்கு மேலே கேப் டவுன் ஆயிருந்தா ஃபர்தராக மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கான பேனிக் மைண்டில் இருந்ததுன்னா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததுன்னா கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஹீட் மேப்பு. கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டாக்குமே டவுனில் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று கூட க்ரீனில் இல்லை, எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50லேருந்து இப்போ நான் நிஃப்டி 500 எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ்லாம் வச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் இன்க்ளூசிவ் ஆஃப் ஈவன் கோல்டு பீஸே கூட பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அக்ராஸ் இந்தியா மட்டும் இல்லாமல் அக்ராஸ் குளோபல் மார்க்கெட்ஸே ஒரு பெரிய பேனிக் செல் ஆஃப் இருக்கிறதுனால வி ஆர் சீயிங் கம்ப்ளீட் நெகட்டிவ் மூவ்மெண்ட் இன் ஆல் ஸ்டாக்ஸ். ஸோ இப்போது ஃபர்தராக ஹிஸ்டாரிக்கலாக நிஃப்டி இந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேப் டவுன் ஆயிருக்கு அண்ட் கேப் டவுன் ஆனதுக்கப்புறமா எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஜென்ரலாக நிஃப்டி சார்ட்டை ட்ரேடிங் வீல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கங்கே நம்ம ஒரு ஓரளவுக்கு தான் செக் பண்ண முடியும் மேனுவலாக. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீரியட் எடுத்துப்போம், அதுக்கப்புறமா இந்த பீரியட். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பீரியட்லாம் கேப் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இது எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த மாதிரி கேப் டவுன் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படி ஆயிருக்குன்றதை நம்மளால் ஈஸியாக மேனுவலாக பார்க்க முடியாது. ஸோ நம்ம ChatGPT கிட்ட போயிட்டு வி லாஸ்ட் ChatGPT டு ரைட் அ பைன் ஸ்கிரிப்ட். எனக்கு ஒரு பைன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடு, கேப் டேஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பைன் கோடு கொடுத்துரும். அதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணலாம், ஈஸியாக விஷுவலாக செக் பண்ணலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் கேப் அப் கேப் டவுன் ஆயிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிருக்குன்றத ஒரு ஈஸி அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நான் பைன் ஸ்கிரிப்ட் ChatGPTயில் போயிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். ஸோ ரைட் அ பைன் ஸ்கிரிப்ட் டு ஐடென்டிஃபை கேப் டேஸ் where it should show arrow or text with the percentage of gap up or gap down, where users can enter the input of gap. So user வந்து ஒரு கேப் வேல்யூ இன்புட்டாக கொடுக்கலாம், 1% 2% அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்பர் ஆஃப் டேஸ் 1%க்கு மேலே கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆயிருக்கா அந்த நம்பர் ஆஃப் டேஸ்லாம் ஷோ பண்ணு. அண்ட் அதை ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஷோ பண்ணால் we can easily go and see, ஓகே இந்த இடத்துல கேப் டவுன் ஆயிருக்கு, இந்த இடத்துல கேப் அப் ஆயிருக்கு அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு தேவையான பைன் ஸ்கிரிப்டை நீ எழுதி கொடுத்து நம்ம நார்மல் ChatGPT கேட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எழுதி கொடுத்துரும். இதுக்கு நீங்கள் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்லேயே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் நீங்கள் இந்த க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பைன் ஸ்கிரிப்ட் கோடை நீங்கள் அப்படியே பைன் ஸ்கிரிப்டில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் ஷோ த கேப் அப் டேஸ் அண்ட் கேப் டவுன் டேஸ். ஸோ நான் அந்த கோடை இதில் போட்டுட்டேன், பைன் ஸ்கிரிப்டில் போட்டுட்டு ஐ ஆடட் டு சார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சரி இதில் நான் வந்து நார்மலாக 1% எப்பப்பெல்லாம் 1% மார்க்கெட் கேப் அப் ஆயிருக்கு, 1%க்கு மேலே 1%க்கு கீழே கேப் அப் கேப் டவுன் அப்படின்னு நம்ம போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான நம்பர் ஆஃப் டேஸ் வந்துடும். எப்பப்பெல்லாம் கேப் அப் ஆயிருக்கு, எப்பப்பெல்லாம் கேப் டவுன் ஆயிருக்கு மோர் தென் 1% அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5% கிட்ட கேப் டவுன் ஆயிருந்தது, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பட் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு மார்க்கெட்டோட 25-30 இயர்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக ஃப்ரம் 1998லேருந்தே இருக்கும், 1995லேருந்தே இருக்கும். ஸோ எந்தெந்த டேஸ்லாம் கேப் அப் ஆயிருக்கு, எந்தெந்த டேஸ்லாம் கேப் டவுன் ஆயிருக்குன்றதை ஈஸியாக இது அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதில் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா நமக்கான ஓவரால் நம்பர் ஆஃப் டேஸ் கேப் அப் டேஸ் அண்ட் கேப் டவுன் டேஸ் பார்த்தீங்கன்னா 522 நாள் 1%க்கு மேலே ஆயிருக்கு, 387 நாள் 1%க்கு கீழே கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போது இன்றைக்கி கேப் டவுன் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5%. ஸோ நம்ம இந்த 1% மூவ்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டு ஓவராலாக இது வரைக்கும் எத்தனை வாட்டி 5% இல்லைனா 4%க்கு மேலே மார்க்கெட் கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா இன்றைக்கி ஒரு நாள். ஸோ மார்ச் 2025 5% இறங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு எப்போ இறங்கியிருக்குன்னா கோவிட் டைமில் தான். ஸோ கோவிட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் 1 2 3 ஒரு 4-5 வாட்டி தான் அந்த மூவ்மெண்ட்டே வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கோவிட் மார்ச்சுக்கு அப்புறமா எப்போ ஒரு முதல் கேப் டவுன் 5% ஆச்சோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனார்மஸ் கேப் டவுன் 1 2 3 4 பேக் டு பேக் கேப் டவுன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பீரியட் ஃபுல்லாகவே மார்ச் பீரியட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெரிய கேப் பீரியட். ஸோ விக்ஸ் ஒன்ஸ் 50% இன்றைக்கி ஒரே நாளில் 50% விக்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த வாலட்டிலிட்டி. இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த மாதிரி டவுன் சைடு வருமா வராதான்றது பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எஸ் கண்டிப்பாக வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்மில். பட் இந்த மூவ்மெண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரனில் ஆப்வியஸ்லி பெரிய அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த 5% கேப்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறமா
2016 தான் நடந்திருக்கு. அதுவும் எப்போ நடந்திருக்கு? டிமானிட்டைசேஷன் டைமில் தான் நடந்திருக்கு. அது வரைக்கும் பெரிய கேப்பே அந்த மாதிரி நடக்கவே இல்லை. 4%க்கு மேலே கேப் டவுனே நிஃப்டியில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரு எல்லாரும் 2008 கிராஷ் சொல்லுவாங்க. 2008ல் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், கேப் அப் கேப் டவுனை விட இன்ட்ராடே மூவ்மெண்ட்டில் தான் அதிகமான மூவ்மெண்ட் இருந்தது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 5%, 10% இன்ட்ராடேலே கீழே இறங்கும். அதேமாதிரி 5%, 10% இன்ட்ராடேலே மேலே ஏறும், கேப்பே இல்லை. ஸோ கேப் எனக்கு தெரிஞ்சு 2016க்கு அப்புறம் 2020க்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பெரிய கேப்பை நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஓவராலாக மார்க்கெட் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அக்டோபரில் ஆரம்பித்த கரெக்ஷன். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே ஆரம்பிச்சு தான் பீக், செப்டம்பர் 30 தான் பீக். அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 17-18% டிக்ளைன் ஆயிருக்கு. டிக்ளைன் ஆகிட்டு ஃபர்தராக நடுவில் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேலி ஆச்சு, ஒரு 8% ரேலி ஆச்சு. ஓகே, மார்க்கெட் திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னு நினச்சாங்க. பட் அகெயின் ஃபர்தராக திருப்பி பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கீழே வந்துருச்சு. ஸோ இந்த ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோவில் ஃபார்மேஷன் கரெக்டாக வந்துருக்கும். ஸோ கீழே வந்துட்டு திருப்பி மேலே போச்சு, கீழே வந்துட்டு திருப்பி மேலே போச்சு, கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டு இப்போ கீழே தான் வருது. ஸோ இது ஒரு ப்ராப்பர் டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இம்மிடியேட்டாக இங்கேருந்து உடனே மேலே இப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எவ்ரி சிங்கிள் அப் மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் அன் இன்வெஸ்டர், இப்போ அதே மாதிரி நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பிக்கர் சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பெரிய சப்போர்ட் ஜோன்ஸ். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு அப்புறமா மார்க்கெட் கிராக் ஆச்சுன்னா இட் கேன் ஈஸிலி கோ பேக் டு 20,000 லெவல்ஸ். பட் நோபடி நோஸ் எக்ஸாக்ட்லி. பட் என்ன கைண்ட் ஆஃப் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அதை தாண்டி என்ன கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் தான். நோ ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ், நோ லோவராக கீழே கீழே போக போக ஃபர்தர் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஷார்ட் டேர்ம் சஃபரிங் இஸ் பெட்டர் தென் லாங் டேர்ம் சஃபரிங். என்னென்னா, ஷார்ட் டேர்மாக ஏதாவது ஒரு பெயின் இருக்குன்னா அந்த பெயினை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாங் ரனில் நீங்கள் பெருசாக பெயின் ஃபேஸ் பண்ண அவசியமே இல்லை. ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, கரண்ட்டாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாஸில் இருப்பாங்க, 10,000 லாஸில் இருப்பாங்க. பட் அந்த 10,000 லாஸை அக்செப்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எவென்ச்சுவலி 20,000, 30,000, 40,000, 50,000 அவங்க கேபிட்டலே வைப் அவுட் பண்ணிடும். ஸோ வாட் எவர் லாஸ் இருந்ததா நீங்கள் ஒரு டைரக்ஷன் படி எடுத்துருக்கீங்க, உங்கள் டைரக்ஷன் ராங் ஆகிடுச்சா, புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் இந்த கோவிட் டைம்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 253% மேலே போயிருக்கு, பெரிய கரெக்ஷனே இல்லை. இப்போ அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 17% தான் கரெக்ஷனே வந்திருக்கு. ஸோ பெரிய சிக்னிஃபிகண்ட் கரெக்ஷனே இல்லை. 250% எங்கே இருக்குது, 17% எங்கே இருக்குது. ஸோ கரெக்ஷன் இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் லெவரேஜ்டு பொசிஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ்லேயோ இல்லை ஆப்ஷன்ஸ்லேயோ உங்களோட சக்திக்கு மீறி உங்களோட கேபிட்டலுக்கு மீறி நிறைய ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு சேஃபராக இருக்கிறது தான் பெட்டர். யார் ஒருத்தர் அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு சாகாமல் இருக்காங்களோ, இந்த புதுப்பேட்டையில் சொல்கிற மாதிரி இந்த ஒரு நைட்டு நீங்கள் தாண்டிட்டா அன்பு ஏரியா உண்டுன்ற மாதிரி இந்த அடுத்த ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடிங்கில் இன்னும் ஃபர்தர் மல்டிபிள் இயர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் தாண்டலைன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் சர்வைவ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட மைண்டில் என்ன இருக்கணும்னா, சர்வைவல் தான் இம்பார்ட்டன்ட், கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.